கண்டிப்பாக விஜய் கட்சி ஆரம்பித்தால் அதற்கு நிறைய நடிகைகள் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படலாம். திரிஷா வரலாம், கீர்த்தி சுரேஷ் வரலாம். இந்த கீர்த்தி சுரேஷ் விஜய் கட்சியை டார்கெட் பண்ண என்ன காரணம் சார்? அது நாளாந்தர உறவு. அது இந்த பக்கம் திரிஷா, இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷா. எம்ஜிஆர் இருக்கும்போது ஜானகி ஜெயலலிதா போய் போல. அது நட்பு ரீதியில் தான் இருக்காங்களா, இல்லை சினிமா தாண்டி ஏதாவது உறவுகள் ஏதாவது இருக்கா? நீங்கள் அரசியல் தாண்டிய உறவு ஒன்றுமே இல்லை. ஜெய் கூட இந்த மாதிரி நிறைய படம் தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தி கொள்வார்கள். தேர்தல் முடிஞ்ச பிறகு கழட்டி விட்டுருவாங்க. திரிஷாவும் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இவர்கள்லாம் அரசியல் தலைவராக பார்க்க தமிழர்களுடைய தலைவிதி இருந்து எடுத்து. ரியல் ஒன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்களுக்காக நம்முடன் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு தமிழா பாண்டியன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். நடிகை கீர்த்தி சுரேஷ் ஒரு ப்ரெஸ் மீட் சந்திப்பில் அரசியலுக்கு வருவீங்களா அப்படின்னு கேட்டதில் இப்போதைக்கு அந்த சிந்தனை இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஃபியூச்சரில் இருக்குமான்னா மேபி பார்க்கலாம், இல்லாமையும் போகலான்ற மாதிரி ஒரு பதில் சொல்லிக்கிறாங்க. ஒரு சில 10 நாளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு டிவி ஷோவில், ஒரு யூடியூப் சேனலில் விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்கார் அப்படின்னும் போது நான் ஒரு கட்சியில் ஒரு சீட்டு கேட்டிருக்கேன் அப்படின்ற விஷயத்தையும் பதிவு பண்ணியிருக்காங்க. இதை எப்படி பார்க்குறீங்க சார்? எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்த பொழுது ஜெயலலிதாவை இணைத்து கொண்டார். 1980களில் அந்த அம்மாவை நாடாளுமன்ற உறுப்பினராக்கினார். அதன் பிறகு சத்துணவு கூட்ட உயர்மட்ட குழு உறுப்பினராக்கினார். இப்படி படிப்படியாக அரசியல் கொண்டு வந்து முதலமைச்சர் வேட்பாளருக்கான தகுதியை உருவாக்கினார். இதுதான் எம்ஜிஆர். 87 எம்ஜிஆர் மரணமடைந்த பிறகு 80 அந்த அம்மா கட்சிக்கு சேருது. 87 எம்ஜிஆர் மரணம். 89 அந்த அம்மா எதிர்கட்சி தலைவர். 91 முதலமைச்சர். அந்த அதிமுக கட்சிக்கு ஒரு பெரிய எதிர்காலத்தை ஜெயலலிதா தான் ஏற்படுத்தினார். இல்லைன்னா அதிமுக ஆர்எம்வி ஜானகி அது ஒரு அணியாகவும், அங்கே இருக்கக்கூடிய மூத்த அமைச்சர்கள் ஒரு அணியாகவும், அது இவ்வளோ பெரிய கட்டுக்கோப்பாக வருவதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. இப்போ அதே போல் விஜய் கட்சி ஆரம்பித்தா கீர்த்தி சுரேஷ் கட்சியில் இணையலாம் இப்படிங்கிற ஒரு செய்தியை நீங்கள் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கு. கண்டிப்பாக விஜய் கட்சி ஆரம்பித்தால் அதற்கு நிறைய நடிகைகள் பிரச்சாரத்திற்கு பயன்படுத்தப்படலாம். திரிஷா வரலாம், கீர்த்தி சுரேஷ் வரலாம், பல பேர் அரசியல் பயன்படுத்தப்படலாம். ஆனால் அதனுடைய விளைவுகள் ரொம்ப சிரமம் தரக்கூடியதாக இருக்கும். நீங்கள் ஒரு கூட்டத்தில் ஒரு சட்ட ஒழுங்கு ஏற்பட்டுச்சுன்னா, கீர்த்தி சுரேஷ் மீது ஒரு வழக்கு பதிவாச்சுன்னா அந்த அம்மா அரசியல் விட்டே போயிடும். ஜெயலலிதா அப்படி இல்லை. இப்போ திரிஷா ஒரு கூட்டத்தில் வர்றாங்க, கண்டிப்பாக ஆளுங்கட்சிக்கு எதிரான கூட்டம் தான் விஜய் கூட்டம் இல்லையா? அப்போது அங்கே ஏதாவது ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டால் திரிஷா மீது வழக்கு அப்படின்னு என்ன ஆகும்? திரிஷா அரசியல் பக்கமே வராது. சைதாப்பேட்ட கோர்ட்டுக்கு இன்னைக்கு வாய்தா அப்படின்னா சினிமாவில் நடிக்க போகுமா, வாய்தாக்கு வருமா? இதே நிலைமை தான் கீர்த்தி சுரேஷுக்கு. அதனால் சினிமாக்காரர்கள் மிக மென்மையானவர்கள். அவங்க இது போன்ற சட்டச்சிக்கலில் கண்டிப்பாக தங்களை இணைத்து கொள்ள மாட்டார்கள். கீர்த்தி சுரேஷ் ஒரு சீட்டு வேணும்னு கேட்குது. அரசியல் என்பது அவ்வளவு எளிதானது அல்ல. சினிமாவை போல் சினிமாவில் ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து முடிகிற வரை அத்தனை பேருமே அன்னைக்கு அந்த அம்மா தான் ஹீரோயினி. ஆனால் அரசியல் அப்படி இல்லை. அரசியல் என்பது ஜெயலலிதா பட்ட பாடு. எப்போ 80 அந்த அம்மா கட்சிக்கு வந்த பிறகு ஜெயலலிதாவை ஆர்எம் வீரப்ப தொடர்ந்து எதிர்க்கிறார். ஆர்எம் வீரப்பனை பொறுத்தவரை ஜெயலலிதாவை ஏற்றுக்கொள்ளவே முடியல. எம்ஜிஆர் இருக்கிற பொழுதும் எதிர்ப்பு, எம்ஜிஆர் மறைந்த பொழுதும் எதிர்ப்பு. ஏன்? நீங்கள் அரசியல் நீண்ட காலமாக அரசியலில் கடுமையாக உழைத்தவர்கள், ஆனால் அரசியலில் உழைக்காத இந்த சினிமா கிளாமர் நடிகைகள் அதிகாரத்துக்கு வந்துடுவாங்க. இப்போ குஷ்பு எடுத்துட்டிங்கன்னா பிஜேபியில் குஷ்புக்கு முன்னாடி இருந்தவங்க நிறைய பேர் இருக்காங்க. இப்போ குஷ்பு தேசிய மகளிர் அணி ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்குது. அது ஒரு நேஷனல் அமைப்பு ஹியூமன் ரைட்ஸில். குஷ்பு எப்போ பிஜேபி இணைஞ்சது? அந்தம்மா திமுகவில் இருந்தது, அப்புறம் காங்கிரஸுக்கு போச்சு, இப்போ பிஜேபிக்கு போயிருக்கு.
இதுதான் அரசியலே தவிர, அரசியல் என்பது தொடர்ச்சியாக பல இன்னல்கள், சிரமங்கள். குஷ்பு வீடு தாக்கப்பட்டது, கல்லெடுத்து வீசினாங்க. கருணாநிதிட்டு திமுக போய் காங்கிரஸுக்கு போய், இப்போ இதே போல் கீர்த்தி சுரேஷும் திரிஷா வந்து அரசியலுக்கு தாக்கு பிடிப்பாங்களா? கௌதமியுடைய சொத்தே இழந்து போச்சு. இப்போ காயத்ரி ரகுராமு பிஜேபிக்கு வந்து நீண்ட நாளாக பணியாற்றுச்சு. காயத்ரி ரகுராமு அதன் பிறகு என்னாச்சு? பிஜேபி வெளியே வந்துருச்சு. வெளியே வந்து இப்போ அதிமுகவில் இணைஞ்சிருக்கு. அந்த அம்மா உழைப்புக்கு அந்த அம்மாவுக்கு இப்போ ஒரு எம்பி சீட் கொடுத்துருக்கணும். பிஜேபி நின்ற ஒரு தொகுதியில் நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிச்சிருக்கணும். அந்த அம்மாவுக்கு செலவு பண்ணியிருக்கணும். ஆனால் அண்ணாமலை காயத்ரி ரகுராமை வெளியே அனுப்பிச்சிட்டார், கௌதமி வெளியே அனுப்பிச்சிட்டார். குஷ்பு கருணாநிதி பக்கமே வர்றதில்லை. இந்த நடிகைகளுடைய நிலைமை இதுதான். தேர்தல் நேரத்தில் பயன்படுத்தி கொள்வார்கள், தேர்தல் முடிஞ்ச பிறகு கழட்டி விட்டுருவாங்க. ஏன்னா அரசியல்வாதிகளுக்கே அங்கே இடம் இல்லை. கீர்த்தி சுரேஷ் ஒரு சீட் எம்எல்ஏ சீட் கூட்ட யார் வேலை செய்வா? யார் ஓட்டு போடுவா? யார் தெரு தெருவாக பிரச்சாரம் பண்ணுவா? இதெல்லாம் விஜய் கட்சியில் இருக்கான்னா, விஜய் கட்சி இன்னும் களத்திலேயே இறங்கலை. அப்படி இறங்கினால் இந்த பக்கம் திரிஷா, இந்த பக்கம் கீர்த்தி சுரேஷா, எம்ஜிஆர் இருக்கும்போது ஜானகி ஜெயலலிதா போய் போல. இதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருக்கா அப்படின்னா அதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா விஜய் கட்சி இன்னும் மக்கள்கிட்ட வந்து சேரலை. மாநாடு நடத்துகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு, மாநாடு இப்போ இடமே கிடைக்கல. ஆளுங்கட்சி அழுத்தம். திருச்சியிலாம் நேரு இடைஞ்சல் பண்ணுறாரு, கொங்கு பெல்ட்டில் போனாலும் நேரு இடையூறு பண்ணுறாரு. இப்படியான விஷயந்தான் வெளியே வந்துட்டுருக்கு. அப்போது விஜய் கட்சி ஆரம்பித்து இந்த நடிகைகளெல்லாம் அரசியலில் ஆழம் பார்த்து இவர்களை வச்சு அதிகாரத்துக்கு வருவது என்பதெல்லாம் மிக சாதாரணமான விஷயம் அல்ல. அதனால் கீர்த்தி சுரேஷ், திரிஷா, விஜய் கூட்டணி எந்த அளவுக்கு இந்த அதிமுக திமுக அரசியலில் நிற்பார்கள் என்பதை நம்ம சரியாக கணிக்க முடியாது. ஜெயலலிதா மரணத்திற்கு பிறகு அதிமுகவுக்குள்ள நடிகர்களே இல்லையே. செந்தில் இருந்தார், அவர் தினகரனோட போயிட்டார், பிஜேபியிலே வந்துட்டார் செந்தில். அப்போது பல கட்சி போயிட்டாங்க. அதிமுகவில் அவர்களை நிறுத்த முடியல. ஏன்னா அதிமுகவில் அரவணைக்கக்கூடிய தலைவர்களே இல்லை. சசிகலா, ஓபிஎஸ், தினகரன் கதை தான் எல்லாருக்குமே. அப்போது திரைப்பட புகழ் நடிகர்களை பாராட்டுவதற்கோ சீராட்டுவதற்கோ அங்கே ஆட்களே இல்லை. இப்போ இதே நிலைமை தான். இப்போ விஜய் கட்சி ஆரம்பித்தாருன்னா கீர்த்தி சுரேஷை கொள்கை பரப்பு செயலாளராக அறிவிக்கிறான்னு வச்சுக்கோங்க. அந்த அம்மா தமிழ்நாடு முழுக்க ஒரு சுற்றுப்பயணம் வருமா? வெயிலில் கருத்து கருவாடாக போயிடும். ஜெயலலிதாவே தேர்தல் நேரத்தில் தான் அந்த அம்மா வெளியே வரும். ஏசி கேரவன் வேன் விட்டு அந்த அம்மா வெளியே வராது. முதலமைச்சர் ஆன பிறகு ஹெலிகாப்டர் பயன்படுத்துச்சு. நீங்கள் அந்த அம்மா கடைசி வரைக்கும் மேக்கப் இல்லாமல் அந்த அம்மா வெளியே வராது. இதுதான் ஜெயலலிதா. அப்போது ஜெயலலிதாவை ரோல் மாடலாக நினைக்கிற குஷ்பு, கீர்த்தி சுரேஷ், திரிஷா இவர்கள்லாம் அரசியல் என்பது நீங்கள் வெகு தொலைவில் இருக்குது. கடினமான பணி. விஜய் என்ன கன்னியாகுமரி ஆரம்பித்து சென்னை வரைக்கும் ஒரு சுற்றுப்பயணம் இன்றைக்கி வரைக்கும் வரலையே. இப்போ படத்தை முடிச்சுட்டு நான் வர்றேங்கிறாரு. இன்னும் எனக்கு ஒரு 2 படம் இருக்குது, 2 படத்தை முடிச்சுட்டு நான் அரசியலுக்கு வர்றேங்கிறாரு. 234 தொகுதி இருக்குது தமிழ்நாடு முழுக்க. நீங்கள் இப்போ எப்படி பார்த்தாலும் ஏறக்குறைய ஒரு 10,000 கிலோமீட்டர் சுற்றணும். 10,000 கிலோமீட்டர் விஜய் சுற்றினா தான் 234 தொகுதிகளையும் நீங்கள் போயிட்டு வர முடியும். சரி, விஜய் 5,000 கிலோமீட்ரு, கீர்த்தி சுரேஷ் 5,000 கிலோமீட்டர் சுற்றுவாங்களா? 10,000 கிலோமீட்டர் 2 பேர் ஆளுக்கு 5,000 கிலோமீட்டர் சுற்றுப்பயணம் வருவாங்களா? வந்தால் இந்த கட்சி ரீச் ஆகும். தமிழக வெற்றி கழகம் கீர்த்தி சுரேஷ் வருகிறார், விஜய் வருகிறார்னு நீங்கள் பிரச்சாரம் பண்ணால் ஒரு பெரிய. இதே போல் ஜெயலலிதா பிரச்சாரம் பண்ணார். எம்ஜிஆர் உடல்நிலை சரியில்லைன்னு ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஜெயலலிதா பார்க்கக்கூடிய கூட்டம் நிறைய கூடும். முன்னாள் நடிகை, இந்த கிளாமர் நாள். அப்போது இதே ஃபார்முலாவை எடுத்தால்தான் கீர்த்தி சுரேஷ், விஜய் கூட்டணி அரசியலில் ஒரு பெரிய வாக்கு வங்கியை தக்க வைக்க முடியும். குறைந்தது 10% வாக்கு வங்கி. 8 கோடி பேர் வாக்குனா 80 லட்சம் பேர், 80 லட்சம் பேர்கிட்ட இவங்க போய் சேரணும். இந்த கீர்த்தி சுரேஷ் விஜய் கட்சியை டார்கெட் பண்ண என்ன காரணம் சார்? அந்த கட்சி தான் ஜாயின் பண்ணுவேன், சீட்டு கேட்குறேன் அப்படி சொல்கிறாங்களா, அதுக்கு என்ன காரணம் சார்? இல்லை, விஜய் கூட இந்த மாதிரி நிறைய படத்தில் நடிச்சிருக்காங்க. அதிமுக திமுக மற்ற கட்சிகள் ரொம்ப தூரம், விஜய் கட்சி ரொம்ப பக்கம். விஜய்கிட்ட உரிமையோடு சில அரசியல் அபிலாஷைகளை தீர்த்துக்கலாம். எம்பி ஆகலாங்களா, எம்எல்ஏ ஆகலாம், இப்படி ஏதாவது அந்த அம்மாவுக்கு ஒரு ஆசை இருக்கலாம். ஜெயலலிதாவே எம்பியாக இருந்தாலும் கட்சிக்கு வந்தாங்க. நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் எம்ஜிஆரால் நாடாளுமன்ற உறுப்பினராக டெல்லிக்கு போய் ராஜ்யசபாவில் இருந்து அப்புறம் தான் டெல்லி தலைவர்கள்லாம் அந்த அறிமுகம் ஆனாங்க. ராஜீவ்காந்தி உட்பட எல்லாமே அறிமுகமானாங்க. அதே போல் கீர்த்தி சுரேஷுக்கும்
நாடாளுமன்ற உறுப்பினர் அரசியலில் ஓய்வு பெற்றுட்டு நாடாளுமன்ற உறுப்பினர் ஆகலான்னு கூட ஒரு விருப்பம் இருக்கலாம். அது கூட முயற்சி பண்ணலாம். ஏன்னா அவங்க அம்மா முன்னாள் நடிகை மேனகா, அவங்க நீண்ட காலம் அரசியலை மிக அருகிலிருந்து பார்த்தவங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கலாம், மகளை நாடாளுமன்ற உறுப்பினராக்கி டெல்லிக்கு அனுப்பலாம். அப்போ வேறு கட்சியெல்லாம் போய் டிமாண்ட் பண்ண முடியாது. திமுக அதிமுகலாம் விஜய் கட்சி ஜெயிச்சா அதுக்கு பின்னாடி சாத்தியப்படலாம். ஒரு பாதுகாப்பு இருக்கும், அரசியல் பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு, பொருளாதார பாதுகாப்பு, இப்படி பல விஷயங்கள் இருக்குது. அதனால் விஜய் கட்சியில் நான் சேருவேன், சீட்டு கேட்பேன், ஓட்டு வாங்குவேன், தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் பண்ணுவேன், இதெல்லாம் விஜய்க்கு ஆதரவாக களத்தில் இறங்குவதற்கு அந்த அம்மா ஒரு எதிர்கால திட்டம் கூட வச்சுருக்கலாம். இது விஜய்க்கு இது ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக அமையும். விஜய் கட்சியும் நீங்கள் மற்ற பேச்சாளர்களை, பெரிய ஸ்டார் பேச்சாளர்கள் விஜய் கட்சியில் இல்லை. புஷி ஆனந்த் எத்தனை நாளைக்கு போய் தமிழ்நாடு முழுக்க சுற்றுவார். ஆனால் கீர்த்தி சுரேஷ் 234 தொகுதியிலையும் திரைப்பட நடிகையின் அறிமுகம், கூட்டம் சேருவதற்கு வாய்ப்பு இருக்குது. கீர்த்தி சுரேஷ் விஜய் கட்சியினுடைய ஜெயலலிதாவாக மாறினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. இல்லை, விஜயோட பேரில் இருந்த காரு அவங்க பேருக்கு வந்து மாறி இருக்கு, கீர்த்தி சுரேஷோட பேருக்கு வந்து மாறி இருக்கு. அதனால் என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப்பில் அவங்க இருக்கலாம் சார்? அதே நட்பு ரீதியில் தான் இருக்கிறாங்களா, இல்லை சினிமா தாண்டி ஏதாவது உறவுகள் ஏதாவது இருக்காங்க? இல்லைங்க, அரசியலில் நீங்கள் சினிமா அரசியல் ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் அரசியல் தாண்டிய உறவு ஒன்றுமே இல்லை. அது வந்து நாளாந்தர உறவு. அது வந்து சராசரி எல்லார்கிட்டையுமே அந்த நட்பு இருக்கும். அதனால் அது நாளாந்தர சிந்தனை. அது அரசியல் ரீதியாக ஆர்வம் இருந்த காரணத்தினால விஜய் ஒரு கார் கூட வாங்கி கொடுத்துருக்கலாம். ஏன்னா எம்ஜிஆருக்கு பிறகு அதிமுகவை யார் கூட்டம் சேர்த்த முடியுங்கிற நிலைமை வருகிற பொழுது எம்ஜிஆர் ஃபார்முலாவை விஜய் பயன்படுத்தலாம். எம்ஜிஆர் ஃபார்முலாவை விஜய் பயன்படுத்தலாம். எம்ஜிஆருக்கு பிறகு ஜெயலலிதா தான் அதிகாரத்துக்கு போனார். அதே போல் விஜய் இருக்கும்போதே விஜய்க்கு சேர்ற அதே கூட்டம் யாருக்கு சேரும்? கீர்த்தி சுரேஷுக்கு சேரும். சினிமா கதாநாயகி, பல படங்கள் நடிச்சிருக்காங்க. திரிஷாவும் நடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இவர்களெல்லாம் அரசியல் தலைவராக பார்க்கக்கூடியது தமிழர்களுடைய தலைவிதின்னு எடுத்துக்கணும். பெரிய அரசியல்வாதிகளாக இருந்த நாடு இது. பெரியார், காமராஜர், கக்கன், ரெட்டமலை சீனிவாசன், இப்படி பல தலைவர்கள் இருந்தது. இப்போ தமிழ்நாடு அரசியல் குஷ்பு, காயத்ரி ரகுராம், கீர்த்தி சுரேஷ், திரிஷா, இப்படி பல பேர் பிரச்சார பீரங்கியாக இருக்காங்க. தலைவர்கள் பேசி பார்த்த காலமெல்லாம் போய் நடிகளை பார்க்கக்கூடிய காலமும். ஏன் ஜெயலலிதா நடிகை தானே? ஜெயலலிதாவுக்கு அதிமுகவில் என்ன செல்வாக்கு? நடிகை செல்வாக்கு தான். ஒரு நடிகையாக தான் பார்த்தாங்க. அப்புறம் அந்த அம்மா அரசியல்வாதியாக மாறிச்சு. அந்த காலகட்டம் வேறு. இந்த காலகட்டத்திலையும் நடிகையெல்லாம் அந்த ஈர்ப்பு பண்ணி அரசியல் பண்ண வாய்ப்பு இருக்குமா? இருக்கு. ஏன்னா சினிமாவை அதிகமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இளைஞர்கள்லாம் விரும்புகிறான். சினிமா வழியாக தான் சில விஷயங்களை சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் சினிமாக்குன்னு ஒரு பெரிய ஈர்ப்பு இருக்குது. சினிமாக்குன்னு ஈர்ப்பு இல்லாமலாம் இல்லை. சினிமாக்குன்னு ஈர்ப்பு இருக்குது. அந்த சினிமா ஈர்ப்பை அரசியல் பயன்படுத்திக்க தானே எம்ஜிஆர் காலத்து, அண்ணா காலத்து ஃபார்முலா. அதுக்கு இதை பயன்படுத்தலாம். அதனால் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் விஜய் மாநாடு நடத்தி களத்துக்கு வந்த பிறகு தான் அவர் எப்படி முதலடி எடுத்து வைக்கிறார், இரண்டாம் அடி எடுத்து வைக்கிறார் என்பதை பொறுத்து தான் இந்த நடிகைகளை களமிறக்க போகிறாரா, அடுத்து என்ன பண்ண போகிறார் என்பதை நாம் தெரிந்து கொள்ள முடியும். அதிலிருந்து தான் அடுத்த கட்ட அரசியலை நாம் நகர்த்த முடியும். அடுத்த கட்டமாக இப்போ சங்கீதா அவர்கள் அரசியல் காலத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இருக்குமா, இல்லை கீர்த்தி சுரேஷை முன்னிலைப்படுத்த வாய்ப்பு இருக்குமா சார்? இல்லை, அதாவது விஜய் முடிவு பண்ண வேண்டிய விஷயம். நடிகைகளை வச்சா தான் கூட்டம் சேரும். இது அரசியல் தலைவர்களை நம்புவதை விட சினிமாக்காரர்கள், சினிமா நடிகைகளை நம்ம அரசியல் பயன்படுத்திக்கலாம். இது விஜய் எடுக்கக்கூடிய முடிவு. நீங்கள் அவர் விஜய் பற்றி எந்த அனுமானமும் நம்ம சொல்ல முடியலையே. அவருடைய நடவடிக்கையிலே எல்லாமே மர்மமாக இருக்கு. மாநாடு நடத்தி நீங்கள் 234 தொகுதிக்கும் அவர் பிரச்சாரம் ஆரம்பிக்கிற பொழுது தான் அவரை கணிக்கக்கூடியதாக இருக்கும். நடப்பு சம்பவங்கள் குறித்து பல தகவல்கள் பெறுதமைக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.